வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் வந்து நம்ம OPPO Reno 7 சீரிஸ் அண்ட் OPPO Reno 8 சீரிஸ் கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கிங் மொபைல்ஸில் ஆடியோ ஆஃபராக நீங்கள் வாங்குற ஒரு மொபைலுக்கும் 4 அட்டகாசமான ஆஃபர் காத்துட்ருக்கு. பிடிச்ச மொபைலை இஎம்ஐயில் வாங்கணும், சிபில் ஸ்கோர் இல்லாமல் ரிஜெக்ட் ஆச்சுன்னு கவலைப்படுறீங்களா? நம்ம கிங் மொபைல்ஸில் சிபிலே இல்லாமல் உங்களுடைய ட்ரீம் மொபைலை இஎம்ஐயில் வாங்கலாம். OPPO Reno 8 சீரிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து லான்ச் ஆகி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கிற ஒரு மாடல் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு முன்னாடி லான்ச் ஆன மாடல் தான் OPPO 7 சீரிஸ். 7 பார்த்தீங்கன்னா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மாடல். இந்த ரெண்டு மாடல்ஸுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடைய கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான். இப்போ ஆண்ட்ராய்டில் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அதே நேரத்தில் வந்து கேமரா அண்ட் யூசேஜ் வந்து நல்லா இருக்கிற ஃபோன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி அப்படின்னு தான் சொல்லணும். அப்படி இருக்கும்போது இந்த OPPO Reno 7 and 8ல பார்த்தீங்கன்னா OPPO Reno 7, OPPO Reno 7 Pro, OPPO Reno 8, OPPO Reno 8 Pro அப்படிங்கிற மாதிரி மாடல்ஸ் இருந்தது. இந்த 7 and 8 கம்பேரிசன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ப்ராசரில் வந்து என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கலாங்க. ப்ராசர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா OPPO Reno 7 Pro 5Gல வந்து MediaTek Dimensity 1200 ப்ராசர் கொடுத்துருக்காங்க. OPPO Reno 7 Pro 5G லான்ச் ஆனப்போ அந்த ப்ராசர் தான் வந்து கொஞ்சம் பீக்கில் இருந்தது. MediaTekல வந்து இந்த 1200 சீரிஸில் வந்து நல்லா போயிட்டு இருந்தது. ஸோ அந்த ப்ராசரை வச்சு லான்ச் பண்ணாங்க. இப்போ வந்து OPPO Reno 8 Pro 5Gல பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 8100 Max ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக MediaTekல வந்து 5G ப்ராசரை வந்து கொஞ்சமாக அவங்க இம்ப்ரூவ் பண்ணி 8100 Max ப்ராசர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் வந்து ரொம்ப பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வரக்கூடிய ஒரு ப்ராசர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்கள் வந்து 7 போனாலும் சரி 8 போனாலும் சரி கண்டிப்பாக 8 and 7 கம்பேர் பண்ணிங்கன்னா ப்ராசரில் வந்து 8 வந்து அப்பர் ஹேண்டில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். 8 Pro 5G வந்து இருக்கிற லேட்டஸ்ட் MediaTek Dimensity ப்ராசரோடு கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு பேட்டரி சேவிங் ஆகட்டும் இல்லைனா பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து கிராஃபிக்ஸ் ஆகட்டும் எல்லாத்துலேயுமே வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா OPPO Reno 7 Pro 5G ஆகட்டும் OPPO Reno 8 Pro 5G ஆகட்டும் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து HDR10+ வந்து சப்போர்ட் பண்ணும். ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா OPPO Reno 7 Pro பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 90 Hz refresh rateோட கொடுத்துருக்காங்க. OPPO Reno 8 Pro 5G பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 120 Hz refresh rateோட கொடுத்துருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே சைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா OPPO Reno 7 Pro 5G வந்து உங்களுக்கு 6.55 இன்ச்சோட வருது. OPPO Reno 8 Pro 5G பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.7 இன்ச்சோட வருது. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே வைஸ் வந்து கொஞ்சம் பெரிய ஃபோன் வேணும், அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ரிஃப்ரெஷ் ரேட் வந்து நல்லா வேணும் அப்படின்னா கண்டிப்பாக OPPO Reno 8 Pro 5G தான் ஒரு நல்ல ஆப்ஷன். அடுத்தது RAM and memory பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா OPPO Reno 7 Pro 5G ஆகட்டும் இல்லை 8 Pro 5G ஆகட்டும் ரெண்டு மொபைலுமே உங்களுக்கு வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே இல்லை. 8GB and 12GB அப்படிங்கிற வேரியேஷன்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் உங்களுக்கு மெமரி பார்த்தீங்கன்னா 120GB 256GB அப்படிங்கிற வேரியன்ஸ் இருக்குது. ஸோ மெமரி அண்ட் RAM பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஃபோனுமே வந்து ஒரே இடத்துல தான் நிற்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா கேமரா பொறுத்த வரைக்கும் OPPO Reno 7 Pro 5G ஆகட்டும் இல்லை 8 Pro 5G ஆகட்டும் ரெண்டு ஃபோன்லையுமே வந்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா சேம் தான். ரெண்டுலேயுமே வந்து உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. 50 மெகாபிக்சல் பிரைம் லென்ஸ் கொடுத்துருக்காங்க, 8 மெகாபிக்சல் செகண்ட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் 2 மெகாபிக்சல் மேக்ரோ லென்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் அதில் இருக்கிற ஸ்பெசிஃபிகேஷன்ஸை தாண்டி அதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து OPPO Reno 8 Pro 5Gல அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது. அதில் வந்து உங்களுக்கு வந்து சோலோ லூப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது அண்ட் டூயல் வீடியோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அண்ட் 7 Pro 5Gல கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சில ஆப்ஷன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். செல்ஃபி கேமரா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன்லையுமே வந்து உங்களுக்கு வந்து 32 மெகாபிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் வீடியோ ஷூட்டிங் ரெசல்யூஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன்லையுமே OPPO Reno 7 Pro 5G ஆகட்டும் இல்லைனா 8 Pro 5G ஆகட்டும் ரெண்டுமே உங்களுக்கு வந்து 4K வீடியோஸ் ஷூட் பண்ணலாம் பேக் கேமராவில். அண்ட் செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1080p வீடியோஸ் வரைக்கும் தான் ஷூட் பண்ண முடியும். பேக் கேமராவில் வந்து 4K வீடியோஸ் நீங்கள் ஷூட் பண்ணலாம். அண்ட் 1080pல நீங்கள் ஷூட் பண்ணிங்கன்னா 240 frames per second வரைக்கும் நீங்கள் வந்து ஸ்லோமோ வீடியோஸ் ஷூட் பண்ணலாம். அண்ட் அதோடைய கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்குது. அண்ட் மற்றபடி லுக் டச் அண்ட் ஃபீல் பார்த்தீங்கன்னா OPPO Reno 7 Pro 5G ஆகட்டும் OPPO Reno 8 Pro 5G ஆகட்டும் ரெண்டுமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த OPPO Reno சீரிஸே வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணும்போது ரொம்ப கண்ணும் கருத்துமாக மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் OPPO Reno 8 Pro 5Gல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. OPPO Reno 7 Pro 5Gல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கிடையாது. மற்றபடி ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து யூஸ்வலாக ரெண்டு ஃபோன்லையுமே வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கம்மி பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து OPPO Reno 7 Pro 5G நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா அதோடைய ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 35,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வேரியண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் மாறலாம். அண்ட் OPPO Reno 8 Pro 5G உடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 45,000லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு 10,000 டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் அந்த 10,000க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து அட்வான்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஃபோனுடைய பாடி வந்து அட்வான்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து அட்வான்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. ஓவரால் உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் மாடலும் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய கம்பேரிசன் வீடியோஸ் மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.